ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிற விஷயத்த உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஆனால் பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை. யாரோ ஒருத்தங்க நீ யோசிச்சுட்டே இரு, நீ செயலில் இறங்காத அப்படின்னு சொல்லி நம்மளை தடுத்து நிறுத்துறாங்க. நான் யாருன்னா அது வேற யாரு? நம்ம தான். சோம்பேறித்தனமும் தள்ளி போடுற பழக்கமும் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த மோசமான மனநிலையிலேருந்து நம்ம வெளிவந்து ஒரு ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறக்கும் 7 ஜாப்பனீஸ் டெக்னிக் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட், இக்கிகை, ஃபைண்டிங் யுவர் பர்பஸ். உங்கள் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, உங்கள் கோல் என்ன, உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் காலையில் நீங்கள் ஏன் கண்முழிக்கிறீங்க, நீங்கள் கண்முழிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, எதை சாதிக்கிறதுக்காக தினமும் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய இலக்கு உங்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் அது பயனளிக்கணும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு வருமானமும் வரணும். இதுதான் இக்கிகை. உங்கள் நோக்கத்தை நீங்கள் அடையிறதுக்கு உங்களுடைய முழு வலிமையும் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த இக்கிகை தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. உங்களோட இக்கிகை என்ன அப்படின்றத சீக்கிரமாக கண்டுபிடிங்க. ரெண்டாவது, கைசன், அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலுமே நீங்கள் உங்களை மேம்படுத்த முயற்சி செய்யுங்க. ஒரு பெரிய வேலையை கடைசி வரைக்கும் தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டு அதை முடிக்கிறதுக்கு பதிலாக தொடக்கத்திலிருந்தே அந்த வேலையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து நீங்கள் முடிக்க முயற்சி செய்யணும். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதிக நேரம் மிச்சமாகும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த வேலையை முடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இது வேலையில் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு நல்ல பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதும் சரி, அதை ஒரே அடியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் திணிச்சிக்காமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் கொண்டு வரது மூலிமா ஒரு பெரிய தாக்கத்தை காலப்போக்கில் உங்களால் பார்க்க முடியும். ஒரே நாளில் உங்கள் லைஃப் மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மூணாவது, ஹரஹச்சி பூ, ஈட் அன்டில் யூஆர் 80% ஃபுல். நமக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி எந்த உணவையும் ரொம்ப வேகமாக சாப்பிட்டா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதை மெதுவாக ரசித்து சாப்பிடும்போது மட்டுமே அதோடைய முழு சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கிது. உங்கள் வயிறு 80% நிரம்பும் வரை மட்டும்தான் நீங்கள் உணவை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உணவு சாப்பிட்றது மூலிமா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மனநிலை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டெக்னிக் உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது, ஷோஷன், த பிகினர்ஸ் மைண்ட் செட். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட்டோட பாருங்கள். ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்க முயற்சி செய்யுங்க. தொடக்கத்தில் எல்லா கேள்விகளுக்குமான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் அதை கற்றுக்க கண்டிப்பாக அதிலிருந்து நாலேஜ் நம்மளால் கெயின் பண்ண முடியும். இது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லையோ இல்லை நீங்கள் கற்றுக்கிற விஷயத்துலையோ மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்கள் இடத்துலையும் உங்களுடைய உறவுகள் இடத்துலையும், ஏன் நீங்கள் யாரை சந்திக்கும் போதும் அவங்கள ஒரு புது மனிதர்களாக சந்திக்க முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது தான் அவங்க கிட்ட இருக்கிற புது விஷயத்தை உங்களால் கற்றுக்க முடியும். ஏன் அவங்க கிட்ட இருக்கிற புது விஷயம் அப்போ தான் உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். இது மற்றவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, உங்களையே நீங்கள் தினமும் ஒரு புது மனுஷனாக பாருங்கள். புது விஷயத்தை கற்றுக்குங்க. ஆர்வத்தோடு அதை முயற்சி செஞ்சு பாருங்கள். அஞ்சாவது, வாபி ஷாபி, த பியூட்டி ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். எந்த ஒரு செயலுமே 100% பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்தால் அதை உடனே விட்டுருங்க. ஏன்னா எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் அதில் ஒரு சில குறைகள் எப்பவுமே இருக்க தான் செய்யும். குறைகள் இருந்தால் தான் அதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த செயலை ரொம்ப சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும். எந்த ஒரு விஷயமே ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணியிருந்தா கூட அடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை உட்பட நம்ம சுற்றி இருக்கிற எதுவுமே 100% பர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. ஸோ எப்பவுமே ஒரு பர்ஃபெக்டான மொமெண்ட்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் நினைக்கிறத தொடங்குங்க. தவறுகள் செய்யுங்க. உங்கள் தவறுகள்லேருந்து நீங்கள் கற்றுக்கங்க. ஆறாவது, ஷின்ரின் யோகோ, ஸ்பெண்ட் சம் டைம் வித் நேச்சர். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இயற்கை சூழலில் நம்மளை இணைச்சிக்கிறது நமக்கே நம்ம செஞ்சுக்கிற மிகப்பெரிய உதவி தான். ஒரு பார்க்கில் வாக் பண்ணுங்கள். இயற்கையான காற்றை சுவாசிங்க. நிச்சயமாக அது உங்களை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏழாவது, கக்கைபு, த ஃபினான்ஷியல் லெட்ஜர். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மக்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு எவ்வளோ செலவாகுது, நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்றத கணக்கு போட்டு அதை ஒரு பட்ஜெட்டாக உருவாக்கி அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம பணத்தை பற்றின கவலை நமக்கு பெருசாக இருக்கவே இருக்காது. இது நமக்கு நம்மளுடைய மற்ற கோலை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனமாக வாழ முயற்சி செய்யுங்க. நம்ம தேவைகளுக்காக மட்டுமே நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த 7 ஜாப்பனீஸ் டெக்னிக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். உங்களை வெற்றியை நோக்கி கண்டிப்பாக இது கூட்டிகிட்டு போகும். இந்த 7 டெக்னிக்கையும் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.